என்ஜே சன்ரைஸ் ரேடியோ நேயர்களுக்கு வணக்கம். இந்த மாசமும் உங்களை தோழர் தாமரையோட சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம் தோழர், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறேன். இந்த மாசம் பிப்ரவரி மாசம், இந்த மாசம் எதை பத்தி பேச போறோம்? இந்த மாசம் வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே, ஆமா. டார்வின் டே, ஏப்ரஹாம் லிங்கன் டே, பிளாக் ஹிஸ்டரி மந்த், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இந்த மந்த். ஆமா. நம்மளுக்கு அடுத்த மாசம் மார்ச் வந்து எல்லாருக்குமே தெரியும், உலக மகளிர் உலக நாள். மகளிர் தினம். ரொம்ப பெருசா நாம ஒவ்வொரு வருஷமும் அதை இது பண்றோம். ஆனா அதே மாதிரி பிப்ரவரி மாசம் இன்டர்நேஷனல் டே ஆஃப் விமென் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ் அப்படின்றது பிப்ரவரி 11th கொண்டாடுறாங்க. ஒரு 10 வருஷமா அதை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது, இந்த மாதிரி ஒரு நாள் இருக்கா அப்படின்னு. நம்ம போன செப்டம்பர் கூட பேசணும்ல, எவ்ரி விமென் டே அப்படின்னு செப்டம்பர் 22 கொண்டாடுறாங்க, விமெனுக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸை பத்தி பேசணும்னு. ம். அதே மாதிரி இதுவும் இன்டர்நேஷனல் டே ஆஃப் விமென் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ் 11th பிப்ரவரி கொண்டாடுறாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள்? அதாவது இதுல வந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து சொல்லாம இருக்க முடியாது. ஏன்னா நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ மருத்துவமா இருந்தாலும் சரி, அல்லது இன்ஜினியரிங் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ் நீங்க போனீங்கன்னா நம்மளோட தலைமுறையிலேயே அல்லது நமக்கு முன்னாடி தலைமுறையிலையும் கூட கிட்டத்தட்ட சரி பாதி பெண்கள் வந்து ஒரு ஒரு கிளாஸ்லயும் இருப்பாங்க இல்லைங்களா? வகுப்புலயும் இருப்பாங்க. ஆனா வந்து இங்க வந்து அம், குறிப்பா அமெரிக்கால நான் வந்து பார்க்குறது என்னன்னா, நெறைய பேர் வந்து என்ஜினியரிங் ஃபீல்டுக்கு போறதில்ல லேடீஸ். மேத் இன்ஜினியரிங். ஸோ அது மட்டும் இல்லாம அம் அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆண்கள், பெண்கள் அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி வந்து சயின்ஸ் துறையில வந்து குறைவா இருக்கு அப்படிங்கிறத போக்குறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த 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 விழிப்புணர்வு நாள். அந்த விழிப்புணர்வை அவங்களுக்கு ஊட்டணும். அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது கண்டிப்பா. வந்துட்டு அதுல பெண்கள் வந்து பெருவாரியா பங்கு பெறணும் அப்படின்னு அதை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விழிப்புணர்வு நாள் அப்படின்னு நான் படிச்சேன். இத இத பத்தி படிக்கும்போது அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். நான் வந்து அத கண்டிப்பா ஒத்துக்கிறேன். உலகம் முழுக்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி குறைவா தான் இருக்கு. ஏன்னா, காலங்காலமா வந்து படிப்பு பெண்களுக்கு படிப்பு வந்து தேவையில்லை அப்படிங்கிற அந்த நிலைமை இருந்து, இப்போ அ அம் இந்த மேற்குலகுலயும் சரி, அம் மற்ற நாடுகள்லயும் சரி, அம் பெண்கள் வந்து பெருவாரியாக கல்வி கற்க ஆரம்பித்ததே வந்து ரொம்ப என்ன ரீசென்ட்டா தான் அத பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி குறைவா தான் இருக்கும். அந்த பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அத வந்து எப்படி அட்ரஸ் பண்றது? அத எப்படி போக்குறது? அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் இட்ஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுல இன்னொரு ஒரு சிக்கல், இன்னைக்கும் இப்ப இப்ப படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பெண்கள். ஆனா அதுல வந்து இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், பெண்களுக்கு இந்தந்த படிப்பெல்லாம் உகந்தது. ஏன்னா திருமண மெட்டீரியல் இல்லையா நம்ம. ஆமா, எம்பிஏ படிச்சா 9 to 5 ஜாப் முடிச்சிடலாம். ஸோ அதனால தான் எம்பிஏ ஹெச்ஆர்ல பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க. அது மாதிரி டீச்சிங் ஜாப் போனீங்கன்னா 9 to 5 ஜாப். ஏன்னா 2வது ஷிஃப்ட் உங்களுக்கு செய்யணும். இப்போ நீங்க சயின்ஸ், டெக்னாலஜி, ஒரு ரிசர்ச்சுக்கு போகும்போது குடும்பத்தை மறந்து அதுக்குள்ள வேலை பார்த்தாதான் பெண்களால நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும். இப்போ நீங்க டெக்னாலஜி ஆமா, சாஃப்ட்வேர் ஃபீல்ட்லயே அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு ஆமா. மெட்டர்னிட்டி லீவுக்கு போகும்போது அவங்க திரும்பி வரும்போது அப்ரைசல்ல வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வருது, அவங்களால நெக்ஸ்ட் லெவல் போக முடியல அப்படின்றதெல்லாம் நிறைய இன்னுமே அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2022ல ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, 1 in 2 female scientists have reported experiencing sexual harassment in ம்ஹ்ம். at work. ஃபீமேல் சயின்டிஸ்ட், ஏன்னா நீங்க அந்த சயின்டிபிக் ரிசர்ச்குள்ள போகும்போது ஆண்கள் பெருவாரியா இருக்கிற ஒரு துறையினும் போது பெண்கள் குறைவா இருக்கும்போது இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அதெல்லாம் நடக்குது அப்படின்றதையும் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி சீனியர் பொசிஷன்ஸ்க்கு போகும்போது ம்ஹ்ம். அங்கேயுமே பெண்களுடைய அளவு வந்து ரொம்ப குறைவா இருக்கு. ஆமா, அதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். பெண்கள் வந்து அந்த குடும்பத்தையும் பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு இது, மெட்டர்னிட்டி, இந்த லீவ்லாம் இன்னைக்குமே பெட்டர்னிட்டி லீவ்லாம் இருந்தாலும் ஒரு பெண் வந்து அதுக்கு கொடுக்கிற விலைன்றது அதிகம். அதிகம். கெரியரை வந்து நாம
அட்லீஸ்ட் 1 ஆர் 2 இயர்ஸ் ஒரு பிரேக் விழுது. இல்ல ஆமா. பிரேக்கே இல்லாம போறவங்கள வந்து ஒரு கில்டி கான்ஷியஸ்க்குள்ள அவங்க வந்து இருக்கிறாங்க. தள்ளப்படுறாங்க. ஆமா. அத வந்து நெறைய நம்ம பார்க்குறோம். அம் ஏன்னா சில நேரங்கள்ல வந்து அம் இந்த டே கேர் செட்டப்லாம் இருக்கு இல்லையா? அதுல வேல பார்க்குறவங்களே என்ன சொல்றாங்க, "இவ்ளோ சின்ன குழந்தைய வந்து விட்டுட்டு போறாங்க. அப்படி என்ன இது பண்றாங்க?" அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு தான் டே கேர் செட்டப் டே இருக்குது. கேர் சென்டரே அதுல இருக்கு. வந்து நம்ம காசிப் பண்றது வந்து சரியா இருக்காது. அதுக்கு சரி. தான் அவங்க வந்து விட்டு போறாங்க. அப்படின்ற அந்த புரிதல் வந்து நெறைய பேருக்கு இல்ல. ஆமா, அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. ஸோ அதுதான். அந்த கேப்ப வந்து நம்ம இது பண்ணணும். இது ஆமா, ரொம்ப முக்கியமான நாள்னு நெனைக்கிறேன். நம்ம இந்த உலக மகளிர் நாளோட அந்த எசன்ஸயே மாத்தி விட்டுருக்காங்க இப்பல்லாம். ஆமா. நான் அப்படியே அன்னை தியாகம் அது அந்த எசன்ஸ் வந்து உழைக்கும் மகளிருக்கு வந்து 8 மணி நேர வேலை அ ஊதியம் வந்து எங்களுக்கு சரியா குடுங்கன்றதுக்காக நடத்தப்பட்ட ஒரு போராட்டம். அத என்னமோ இவங்க வீட்ல உழைக்கிற அம்மா அந்த இதுக்குள்ள திருப்பி, அ ஒரு மாதிரி அதோட உண்மையான பர்ப்பஸ் என்னவோ அத வந்து சிதைச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆமா. அதுக்கு நடுவுல இந்த நாட்களையும் நாம கொண்டாடணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்தது பிளாக் ஹிஸ்டரி மந்த். பிப்ரவரினாலே பிளாக் ஹிஸ்டரி மந்த் தான். அத பத்தி உங்களுடைய கருத்துக்கள்? கருப்பின மக்கள் வந்து அதாவது ஜார்ஜ் ஐ திங்க் இது வந்து 18 அதாவது 19வது நூற்றாண்டுல இத வந்து ஒரு ஒரு வாரமாக அதாவது கருப்பின மக்கள்ல இருந்து சாதனை செய்தவர்கள் ஆம், இந்த சமூகத்துக்கு வந்து பல பங்களிப்புகளை அவங்க வந்து ஆற்றியிருக்காங்க இல்லையா? அது வந்து அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வாரம் வந்து பிரசிடென்ட் ஜெரார்ட் ஃபோர்ட் அவர் பிரசிடென்ட்டா இருக்கும்போது அது வந்து பிளாக் ஹிஸ்டரி மந்த் அப்படின்னு மாற்றப்பட்டது. ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ இருக்க ஆம், அரசியல் சூழ்நிலையிலும் சரி எப்பவுமே எப்பவுமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆம், ஒரு ஒரு கேப் இருந்துகிட்டே ஒரு என்ன சொல்றது ஒரு இடைவெளி அதாவது கருப்பின மக்கள் வந்து ஆற்றப்பட்ட அந்த அது அவங்களால ஆற்றப்பட்ட சமுதாய பங்களிப்புகள் சமுதாய பங்களிப்புகள்னு சொல்லும்போது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேயே வந்து அவங்களோட பங்களிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு யுஎஸ்ல ஸ்லேவரி அப்போ ஃப்ரீ என்ன சொல்றது ஃப்ரீ லேபர் அது வந்து ஒரு தனி விஷயம் அதை தவிர ஆம், இந்த 20வது நூற்றாண்டு 21வது நூற்றாண்டுல சயின்ஸ் டெக்னாலஜி மெடிசன் இதுல வந்து கருப்பின மக்களோட பங்களிப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஆனா அது வெளியே தெரியாது ஸோ அந்த அந்த மாதிரி விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு இந்த அ இது பிளாக் ஹிஸ்டரி மந்த் வந்து ரொம்ப உதவியா இருக்கு. பல பேர் அதாவது வெறுமனே சமூக பங்கோ அல்லது சமூக லைக் சிவில் ரைட்ஸ் அதாவது இந்த சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுல பங்கெடுத்தவங்க மட்டும் இல்ல, மற்ற துறைகள்லயும் கருப்பின மக்கள் அவங்களோட அந்த பங்களிப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்கு அமெரிக்காவோட முன்னேற்றத்துல அப்படிங்கறத வந்து பறைசாற்றும் விதமா இருக்கு இந்த பிளாக் பிளாக் ஹிஸ்டரி ஹிஸ்டரி மந்த். மந்த். அது வந்து சிறப்பா சொன்னீங்க. நம்ம பள்ளிகள்ல கூட பார்க்கலாம். அந்த பிப்ரவரி ஆனாவே அவங்க நெறைய வரிசையா அந்த தலைவர்கள பத்தி, மற்ற துறை சார்ந்த வல்லுனர்கள், கருப்பின மக்கள் என்னலாம் செஞ்சிருக்காங்க அப்படின்றத வீட்டுக்கு அந்த பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் குடுக்குறாங்க. அத வீட்டுக்குமே நம்மளுக்கு குடுத்து அனுப்புறாங்க. அத தொடர்ந்து நம்ம பிளாக் ஹிஸ்டரி மந்த் பேசுறதுனால, அடுத்தது வந்து ஆப்ரஹாம் லிங்கன் டே பேசுறது சரியா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆமா. ஐ திங்க் அவரோட பிப்ரவரி பர்த்டே 12 பிப்ரவரி 12ன்னு நெனைக்கிறேன் 12 இல்லையா? ஆமா. பிப்ரவரி பிப்ரவரி 12th. 12 ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு சொல்லும்போது, இங்க போர் நடக்கும்போது, அத முடிவுக்கு கொண்டு வந்ததுல அவருடைய பங்கு அதிகம். அதேபோல இந்த அடிமை தளத்தை அந்த மக்களுக்கு வந்து கருப்பின மக்கள் எமான்சிபேஷன். அடிமையிலிருந்து அவங்கள விடுவிக்கணும் அப்படின்றதுல நெறைய முயற்சிகள் செய்து, அதனால ஒரு கொல்லப்பட்ட ஒரு தலைவர் ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள். அவர பத்தின செய்திகள். நீங்களே சொல்லிட்டீங்க. நான் ஆட் பண்றதுக்கு எதுவும் இல்ல. பட் ஆனா அந்த சிவில் சிவில் வார் அப்போ அந்த உள்நாட்டு போரின் போது ஏப்ரஹாம் லிங்கன் பேசின பேச்சுக்கள் கெட்டிஸ்பர்க் ஸ்பீச் அந்த கெட்டிஸ்பர்க். மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு என்ன சொல்றது அமெரிக்காவை ஒரு ஒற்றுமைப்படுத்துற ஒரு ஸ்பீச் வந்து அவர் வந்து குடுத்திருக்காரு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது அமெரிக்காவோட பிரசிடென்ட் வந்து ஒருத்தர் அசாசினேட் பண்ணப்பட்டு அதற்கு பிறகு அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அவர் வந்து ஒரு ஐகானிக் இது ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்காங்க. ஆம், அதுக்கு காரணம் வந்து அவர் செஞ்ச அந்த இமான்சிபேஷன் அந்த அந்த அடிமைத்தலை நீக்கம் அப்படின்றத வந்து அவர் சட்டப்பூர்வமா சட்டப்பூர்வமா அதை கொண்டு வந்தது வந்து அந்த காலகட்டத்துல
ஏன்னா வந்து பாதி அமெரிக்காவோட நீங்க பாதியா கட் பண்ணீங்கன்னா அந்த தென் மாநிலங்கள் வந்து அவங்களோட எக்கானமியே இட் வாஸ் டிபெண்ட் ஆன் ஸ்லேவ்ஸ் ஃப்ரம் ஆஃப்ரிக்கா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள எதிர்த்து அவங்களோட இதை எதிர்த்து அவ்வளோ பெரிய போர் நடத்தி அந்த போர்ல எத்தனையோ பேர் இறந்து இதெல்லாம் இதையெல்லாம் தாண்டி அவர் வந்து அந்த இமான்சிபேஷனை பாஸ் பண்ணது வந்து அது ஒரு பெரிய விஷயம். சோ அந்த கெட்டிஸ்பர்க் அதனால அட்ரஸ் அவர் வந்து இன்னைக்குமே வந்து கருப்பின மக்களால் நன்றியுடன் நினைவு கூறப்படுகிறார் அப்படின்னு சொல்லலாம். அந்த கெட்டிஸ்பர்க் அட்ரஸ்ல தான் அவர் வந்து முக்கியமா நம்ம ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னாலே அந்த டெமோக்ரஸி பத்தி அவர் சொன்னது ஃபார் த பீப்புள் For the பை people. பீப்புள். Yeah. ஆமா. இன்னைக்கும் மக்களாட்சி அப்படின்னு சொன்னா அதுதான் ஞாபகம் நினைவுக்கு வருது இல்லையா? ஒரு அரசு வந்து மக்களுக்காக இருக்கணும். இட் இஸ் அதுதான் கவர்மெண்ட் இஸ் ஃபார் த ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் The அப்படின்னு people. ரொம்ப அழகா ஒரு ரொம்ப கிறிஸ்பா மக்களுக்காக எல்லாமே இயங்கிறது தான் ஒரு மக்களாட்சியினுடைய தத்துவம்னு ரொம்ப அழகா 1800கள்ல அவர் சொல்லியிருக்கிறாரு. சொல்லியிருக்காங்க. அவரு வந்து இறந்தபோது வால்ட் விட்மன் நமக்கு தெரியும் அமெரிக்காவினுடைய மாடர்ன் வேர்ஸ் பொயட்ரிக்கு அவர் தான் ம். ஃபாதர் அப்படின்னுவாங்க. அவர் ஆமா. வந்து 2-3 போயம் எழுதுறாரு. அவரால அந்த இழப்பை ஏத்துக்க முடியல. அதுல ரொம்ப புகழ் பெற்றது வந்து ஓ கேப்டன் மை கேப்டன் அப்படின்றது. ம்ஹும். அந்த போயம்ல இருந்து ஒரு சில வரிகளை வந்து நம்ம நேயர்களுக்கும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. O Captain, my Captain, our fearful trip is done. The ship has weathered every rack, the prize we sought is won. The port is near, the bells I hear, the people all exulting. While follow eyes the steady keel, the vessel grim and daring. அதாவது அவர் வந்து ஒரு கப்பலை செலுத்தக்கூடிய ஒரு மாலுமியா இவர் கற்பனை பண்ணிக்கிட்டு நாம வந்து அந்த இடத்த வந்து கரையை சேர்ந்துட்டோம், எல்லா மக்களும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்னு அதை சொல்லிக்கிட்டே வந்து அவர் சொல்றாரு, ஓ கேப்டன் மை கேப்டன் ரைஸ் அப் அண்ட் ஹியர் த பெல்ஸ். நீங்க எழுந்துருங்க, இந்த சத்தத்தை கேளுங்க அப்படின்னு கேளுங்க. சொல்லிட்டு ஆனா அவர் இறந்துடுறாரு இல்லையா? அதை வந்து ரொம்ப அழகா எழுதிருப்பாரு அந்த கடைசி இதுல. My captain does not answer. His lips are pale and still. My father does not feel my arm. He has no pulse nor will. The ship is anchored safe and sound, its voyage closed and done. From fearful trip, the victor ship comes in with object one. Exult O shores and ring O bells, but I with mournful tread walk the deck, my captain lies, fallen cold and dead. அத படிக்கும் போதே நம்மளுக்கு உணர முடியும். உணர முடியும். அது வந்து வால்ட் விட்மனை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, தலைமுறைகள் கிட்டத்தட்ட 2-3 நூற்றாண்டு கழிச்சு நம்ம படிக்கிறோம், நம்ம பொழுதும் அது வந்து நம்மள ரொம்ப பாதிக்குது. ஒரு மக்களுக்காக போராடிய தலைவர்களுக்கு வந்து மரணமே இல்ல. அதுவும் அது வந்து ஒரு கவிதையில வரும்பொழுது, அது எத்தனை தலைமுறைகள் தாண்டி படிச்சாலும், அதை எந்த உணர்வோடு அதை எழுதுனாங்களோ அந்த உணர்வு வந்து நமக்கு கடத்தப்படுகிறது. இந்த கவிதையை வந்து நான் கலைஞர் மறைஞ்சதுக்கு அப்புறம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு அப்படியே வந்து கலைஞருக்கு பொருந்தி போற மாதிரி இருந்தது. ஆமா. குறிப்பா நானும் 2020 அதான் நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க படிக்கும்போது. அது வந்து கலைஞரோட பொருத்தி போற மாதிரி இருக்கு. ஆமா. 2021ல நம்ம வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சிக்கு வரோம். அப்ப கலைஞர் இல்லன்னும்போது எனக்கு இந்த கவிதை தான் நினைவுக்கு வந்தது. நம்ம வந்து வின் பண்ணிட்டோம். ஆனா அத பார்க்கறதுக்கு கலைஞர் பாக்கிறதுக்கு நீங்க இல்ல. இல்லன்னும்போது, அவருமே ஒரு கப்பலோட மாலுமி மாதிரி தான் இருந்தாரு இல்லையா? ஆனா வந்து அவர் இல்ல அப்படின்றது அந்த வெற்றிடம் அது வந்து ரொம்ப நம்மள தாக்குச்சு இல்லையா? அப்ப வந்து இந்த கவிதைய திரும்ப திரும்ப நினைவுபடுத்தக்கூடிய ஒரு சூழல். அப்ப மக்களுக்காக போராடக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கவிதையா வால்ட் விட்மன் எழுதியிருக்கிறாரு. அந்த கவிதையை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்ச நேயர்களோட. அதை தொடர்ந்து வந்து சார்ல்ஸ் டார்வின், அவருடைய பிறந்த நாளும் பிப்ரவரி 12 தான். ஸோ டார்வினை பத்தி உங்களுடைய டார்வின் வந்து அவரை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. உலகம் முழுக்க வந்து சார்ல்ஸ் டார்வின் வந்து ஏற்படுத்தின மாற்றம் தாக்கம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவில் அடங்காததுன்னு சொல்லலாம். அதாவது மத மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக அவர் வந்து மதத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்ட ஒரு ஆர்டன்ட் கிறிஸ்டியன் அவர். அப்படி இருந்தும் இந்த அவரோட அந்த கண்டுபிடிப்பு அல்லது அவரோட தியரி அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றது, காலத்தை வென்று மத மூட நம்பிக்கைகளை வென்று சயின்ஸ், அதாவது அறிவியலோட மேன்மையை வந்து இன்னைக்கும் பறைசாற்றக்கூடிய ஒரு தியரி தான் அவரோட எவல்யூஷன் தியரி. ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் வந்து நம்ம மறக்கவே ஆமா. முடியாது. அவர் சொன்னதுலயே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து அதாவது
என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மாரி என்ன சொல்றது? டைல்யூட் பண்ணி சொல்றது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆம் அதாவது "பலமுள்ளது வெல்லும்" அப்படிங்கிற மாதிரி "சக்கன அவர் பண்ணதா பிழைக்கும்" சொல்லுவாங்க. பட் ஆனா அப்படின்றது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அ இருக்கிறதுலே பலசாலி தான் வெல்லுவான்னு அவசியம் இல்ல. மாற்றங்களை எதிர்கொண்டு அதற்கேற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளும் உயிரினம் தான் வந்து காலத்தை தாண்டி வாழும் அப்படிங்கிறது தான் அவரோட தியரி. அவரோட தியரி. அத வந்து ஆமா. இன்னைக்கு கூட நம்ம சும்மா எதார்த்தமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறோம். ஒரு வேலைக்குள்ள இருந்து எக்ஸாக்ட்லி. இன்னொரு இடத்துக்கு மாறுறோம்னா, நம்ம பொருத்தி பார்த்தோம். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டெஸ்ட் அப்படின்னு சொல்றோம்ல. அது டார்வினோட அந்த தாக்கம் எப்படி எல்லா இதுலயுமே நம்மளுக்கு பொருந்துது. அதாவது ஒரு "தக்கணம் ஃபிட்ன்னு சொன்னது பிழைக்கும்." என்ன அப்படிங்கிறது ஆமா, வந்து ஆமா. அதுதான் வந்து ஆமா. அடாப்டபிலிட்டி. அந்த ஆமா. என்வைரன்மென்ட்க்கு ஏத்தா மாதிரி எக்ஸாக்ட்லி. நம்ம மாறி நம்மள தகவமைச்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆமா. அவருடைய அந்த தியரிக்கு அப்புறம் நீங்க சொன்னதுதான். அதுவரைக்கும் ஒரு கிரியேஷன் தியரி இதுதான் அப்படின்னு நம்பிட்டு இருந்த எல்லா மதங்களும் அததான் சொல்லுச்சு. அ படைக்கப்பட்டது டிஃபரெண்ட் டிஃபரெண்டான்னு. இல்ல இது வந்து ஒரு எவல்யூஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு. ஒரு காமன் ஆன்செஸ்டர் இருந்திருக்கிறாங்க. அதுலருந்து உடனே வந்து அப்ப குரங்குல இப்பல்லாம் ஏன் குரங்கு வந்து மனிதர்கள் ஆக மாட்டேங்குது ரொம்ப புத்திசாலித்தனமா கேட்கறாங்க. எவல்யூஷன் தியரி படிச்சா தான் தெரியும். அங்க ஒரு காமன் ஆன்செஸ்டர் இருக்கிறாங்க. ரைட். அங்க வந்து எவல்யூஷன் டசன்ட் ஹேப்பன் இன் லீவ்ஸ். அது ரொம்ப ரொம்ப இன்னிக்கும் எவல்யூஷன் நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு அது வந்து தெரியாது. அந்த ஆமா. ஜெனடிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது. அந்த பயாலஜிக்கல் இது ஃபீல்ட்ல இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த அது வந்து நமக்கு எவல்யூஷன்ங்கிறது ஒரு ஒரு சில ஒரு சில 10 ஆண்டுகள்லயோ, சில 100 ஆண்டுகள், ஆமா. சில 1000 ஆண்டுகள் அப்படி இல்ல. பல ஆயிரம் ஆண்டுகளா அது கிட்டத்தட்ட வந்து உள்ள வந்துட்டே ஆமா. 100,000 ஆண்டுகள் வந்து கழிச்சு தான் உங்களுக்கு அந்த முழு மாற்றமும் உங்களுக்கு தெரியும். எவல்யூஷனோட மாற்றம். ரீசென்ட்டா கூட அவங்க வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிற ஒரு ஆள் மெடிக்கல் ஜர்னல்லாம் படிப்பாங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம் நம்ம வந்து இவால்வ் ஆயிட்டே இருக்கிறோம். மேபி ஆமா. ஃபியூச்சர்ல வந்து இந்த மாரி 2 செக்ஸஸ் இருக்காது. 2 ஜெண்டர் இருக்காது. அது ஃபியூஸ் ஆயி ஒரே ம்ஹ்ம். ஜெண்டர் யாஹ்! அதாவது இப்ப மேல் நீங்க வந்து அந்த எக்ஸ்டெண்ட் ஆகறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ரைட். ஃபீமேல் அதுதான் நான் மட்டும் தான் வந்து வந்து அவங்களோட இத நான் அவங்களோடதான் தெரியல. பட் ஒருத்தங்க எழுதியிருந்தாங்க அந்த Facebookல. நான் வந்து அதுதான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அ ஆனா மென்ஷன் பண்ணணும்னு நெனச்சு மென்ஷன் பண்ணாம விட்டுருப்பேன்னு நெனைக்கிறேன். லைக் அ அ நாட்கள் ஆக ஆக வந்து அது வந்து உங்களுக்கு 2 செக்ஸ் ஆர்கன்ஸோட பொறக்கிற குழந்தைகள் அதிகமாயிக்கிட்டே போகும். ஸோ இப்போ வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்கு எதிரா வந்து நிக்கிறவங்க, அத வந்து ஒரு குற்றமா நினைக்கிறவங்க, அத ஒரு பாவமா நினைக்கிறவங்கலாம் வந்து, அவங்களுக்கு வந்து அந்த எவல்யூஷனோட இது புரியல. அவங்களுக்கு புரியாததுனால அவங்க வந்து அந்த மாரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்குறாங்க. பட் ஆனா வந்து அதனால தான் சொல்றது வந்து சமுதாயத்துல வந்து அந்த சயின்டிஃபிக் டெம்பர் அல்லது அறிவியல் ஆர்வம், அந்த அறிவியலை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த இது அறிவியல் வந்து ரொம்ப மனப்பான்மை. முக்கியம். அதான். ரொம்ப இந்த முக்கியம். மாதிரி அது மதத்த வந்து நம்மலாம் நம்மளோட ஹியூமனிட்டிக்கே முக்கியம். அதாவது மனித மனித நேயம்னு சொல்லுவாங்க இல்லையா? மனித நேயம் வளரணும்னா, அறிவியல் புரிதல் வந்து ஒரு சமுதாயத்துல அதிகமாகணும். ஆமா. அந்த அறிவியல் மனப்பான்மை வந்து கெட்ட வாய்ப்பா பல நாடுகள்ல வந்து அது கிடையாது. படிக்கிறாங்க. ஆனா, அந்த படிப்புக்கும் அவங்களுடைய அறிவியல் மனப்பான்மைக்குள்ள போக மாட்டுது. போக அது மாட்டேங்குது. மதத்த நம்புறவங்களா இருக்கலாம், கடவுள் நம்புறவங்களா அதுக்கும் அறிவியல் மனப்பான்மைக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்க எத எக்ஸாக்ட்லி. வேணாலும் நம்பலாம். ஆனா, சயன்ஸ் இஸ் சயன்ஸ் அப்படின்ற யாஹ்! தெளிவு நெறைய பேருக்கு இருக்கு. சில யாஹ்! பேருக்கு வந்து அது இல்ல. அதுதான் அங்க பிரச்சனை. இப்ப கோவிட் அப்போ பார்த்தீங்கன்னா, அ முக்காவாசி அ பாதிரியார்களும் சரி, மத தலைவர்களும் சரி, அந்த வேக்சினேஷன் போட்டுக்கோங்க, சர்ச்சுக்கு வராதீங்க, மசூதிக்கு வராதீங்க. வீட்லயே இருந்து பிரேயர் பண்ணுங்க அப்படிங்கிற அந்த இதை ஏத்துக்கிட்டு சொல்லதானே செஞ்சாங்க. அவங்க ம். வந்து அந்த அப்போனா என்ன அவங்களுக்கு மத நம்பிக்கை இல்லையா? அவங்க மத நம்பிக்கை உள்ளவங்க தான். பட் ஆனா அந்த சயின்ஸ் சொல்றத கேட்கணும் ஆமா. அப்படிங்கிற அந்த அந்த பகுத்தறிவு இருந்துச்சு குறைந்தபட்ச இல்லையா ஒரு அவங்களுக்கு? அறிவியல் மனப்பான்மைன்றது ரைட். வந்து நம்ம மக்களுக்கு தேவை. இந்த மாசம் வந்து உண்மையாலேயே நெறைய பயனுள்ள தகவல்கள வந்து நாம பேசியிருக்கோம் அப்படின்னு நெனைக்கிறேன். இன்டர்நேஷனல் விமன் அண்ட் கேர்ல்ஸ் அந்த சயின்ஸ்ல அவங்களுடைய பங்கா இருக்கட்டும், ஆப்ரஹாம் லிங்கன், சார்ல்ஸ் டார்வின், பிளாக் ஹிஸ்டரி மந்த் அப்படின்னு ரொம்ப முக்கியமான நெறைய தகவல் தகவல். பேசியிருக்கோம். ஆமா. அடுத்த மாதம் இன்னும் வேறு தலைப்புகளோடு நம்முடைய நேயர்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.